ஹே கைஸ், வெல்கம் டு another வீடியோ. இந்த வீடியோவில் தென்னை மரத்துக்கு நடுவில் இருக்கிற களைச்செடிகள் இதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, என் தோப்பில் நான் இதை எப்படி கண்ட்ரோலில் வச்சுருக்கேன் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ இதுக்கு ஒன் ஆஃப் த வே என்னென்னு பார்த்தீங்கன்னா, வீடியோவில் பார்க்குற மாதிரி மாடு கன்றுக்குட்டி அதை வச்சு மேய்க்கிறது தான். பட் இதில் வந்து கம்ப்ளீட்டாக க்ளீன் ஆகாது. ஸோ இந்த மெத்தடை நம்பி இருந்தாலே நமக்கு தோப்பு கம்ப்ளீட்டாக க்ளீனாக இருக்காது. ஸோ நம்ம வேறு வழியில் தான் நம்ம க்ளீன் பண்ணி ஆகணும். மருந்தடிக்கிறது, ப்ரஷ் கட்டர் யூஸ் பண்ணுறது, இதெல்லாம் தான் அந்த வழிகள். ஸோ மருந்தடிக்கிறதுல பார்த்திங்கன்னா நம்ம 2 டைப் ஆஃப் மருந்து யூஸ் பண்ணலாம். ஒன்று களைக்கொல்லி, இன்னொன்று பூடு மட்டும் சாகிற மாதிரி 2,4-D அந்த மாதிரியான கெமிக்கல்ஸ். களைக்கொல்லி என்னென்னு பார்த்திங்கன்னா கிளைசல் இருக்குது, அதுக்கப்புறம் ரவுண்டப்னு 2 கெமிக்கல் இருக்குது. ஸோ மருந்தடிக்கிறதுல இருக்கிற அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ்னு பார்க்கும்போது, மருந்தடிக்கிறது கண்டிப்பாக சாயில் ஃபர்டிலிட்டியை டேமேஜ் பண்ணும். ஸோ இதனால் ட்ரீஸோட ஈல்டு, சாயிலோட ஃபர்டிலிட்டி எல்லாமே அஃபெக்ட் ஆகும். ஸோ இதில் ஒரு அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஈஸியாக லார்ஜ் ஏரியாவை கவர் பண்ணிட முடியும். அப்புறம் கம்மியான லேபர் வச்சு நிறைய ஏரியாவை கவர் பண்ண முடியும். ஸோ அடுத்த வே என்னதுன்னா அதுதான் ப்ரஷ் கட்டர் யூஸ் பண்ணுறது. இதுதான் நான் என் காட்டில் எப்போவுமே யூஸ் பண்ணுறேன். இதில் இருக்கிற அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் அதை பற்றியெல்லாம் நான் இப்போ சொல்கிறேன். ஸோ ப்ரஷ் கட்டருங்கிறது ஒரு சிம்பிளான மெக்கானிசம் தான். இதில் ஒரு ஃபைபர் ட்ரெயின் ஸ்பின் ஆகிட்ருக்கும். இது ஹை ஆர்பிஎம்மில் ஸ்பின் ஆகும்போது அது களைச்செடிகள் மேலே படும்போது அது கட் ஆயிரும். இது என் காட்டில் ப்ரஷ் கட்டர் யூஸ் பண்ணும்போது நான் எடுத்த சில வீடியோஸ் இருக்குது, அதை அட்டாச் பண்ணுறேன். அதோட எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத பாருங்கள். ஸோ ப்ரஷ் கட்டர் யூஸ் பண்ணி முடித்த உடனே தோப்புலக்குள்ளே எவ்வளோ ஃபினிஷிங் இருக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். ஸோ ப்ரஷ் கட்டர் யூஸ் பண்ணி 2 to 3 டேஸ்க்கு அப்புறம் எந்தளவுக்கு நீட்டாக இருக்கும், எந்தளவுக்கு மரத்துக்கடியை தண்ணி விழுகிறதெல்லாம் தெரியுது, எவ்வளோ ஈஸியாக இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்தாலே நமக்கு தெரியும். அடுத்து இதோட டிஸ்அட்வான்டேஜஸ் அண்ட் அட்வான்டேஜஸ் பற்றி அட்வான்டேஜஸை பற்றி சொல்லிக்கிட்டே போகலாம். ஆனால் டிஸ்அட்வான்டேஜுங்கிறது ஒன்று தான். இதனால் கட் பண்ண ஸ்டிம் சீக்கிரம் மறுபடியும் தளைஞ்சு வரக்கு சான்ஸ் இருக்குது. மற்றபடி அட்வான்டேஜஸ்னால் இது காஸ்ட் எஃபெக்டிவ். இதோட காஸ்ட் என்னென்னு நான் சொல்ல மறந்துட்டேன். என்னென்னா ₹250 per hour. ஒரு மிஷினுக்கு ₹250 per hour கண்டினியூஸாக அவங்க ஓட்டிகிட்டே இருப்பாங்க நிறுத்தாமல். அதுக்கு நம்ம கொடுக்குற காஸ்ட் ₹250 per hour. அதுக்கப்புறம் இது சாயிலுக்கோ மரத்துக்கோ எந்த ஒரு தீங்கும் விளைவிக்காது. இதை யூஸ் பண்ணுறது ரொம்ப எக்கோ ஃப்ரெண்ட்லியும் தான். ஓகே கைஸ், உங்களுக்கு தெரிஞ்ச தென்னந்தோப்பு வச்சுருக்கிறவங்க யாராச்சும் காட்டுக்குள்ளே இருக்கிற வீட்ஸ் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.